வணக்கமத்தோட இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஐயோ 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 என்ன மாதிரி ஆஃபர்லாம் சொன்ன சார் அள்ளி வீசினாருன்னா யாரு நம்ம சிஎம் சார் தான் அள்ளி வீசினாருன்னா ஸோ வீசின உடனே அப்படியே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த அணிலும் பார்த்தோன்னா சூப்பர் வாழ்க அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பவுடர் சரத்தை அவரு புகழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜ்மோகன் அப்படியே புகழ்ந்து தள்ளாரு. ஆஹா இப்பேற்பட்ட ஒரு சிஎம் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பிறவி தெய்வங்க சாமிங்க அப்படின்னு மாரி கொண்டாடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா மிரட்டல் விடும் விதமா இது சினிமா ஷூட்டிங் சொல்லி ஒளிர் வச்சுக்கிறாரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தோன்னா இன்னைக்கு நடந்ததுன்னு பார்த்தோன்னா ஆஃபர்ஸ் நிறைய அள்ளி வீசினார்ல. அதுல ஆஃபர் பார்த்தோன்னா மக்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும் நம்ம எம்எல்ஏக்கள். ஸோ இந்த எம்எல்ஏக்கு வந்து வாரி வழங்கினாங்க. யார் விட்டு காசு? சிஎம் சாரோட பாயில இருந்து போறாரா? மக்களோட காசுங்க. மக்களோட வரி பணத்துல இருந்து சுரண்டி வாரி வாரி வழங்குறாரு. என்னன்னா எல்லாருக்கும் கார். சாமியே பல்லக்குல போகுதா பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? கார் மட்டும் இல்லைங்க, கார் ஓட்டுறதுக்கு வந்து வேலை தரல டிரைவர். கார் டிரைவருக்கு நாங்க வந்து வேலை போட்டு நாங்க வந்து சம்பளம் கொடுப்போம். அதுக்கு தேவையான பெட்ரோலும் பார்த்தோன்னா மக்கள் வரி படத்தில் நாங்க வந்து அந்த காசை ஆட்டையை போடுவோம் அப்படின்னு பேரு ராஜ்மோகன் சார் புகழ்றாரு. இதனால பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கின்றாரு. இல்ல எனக்கு புரியல என்ன அது. உங்களுக்கு எல்லாம் கார் வேணும்னா நீங்க என்ன நடந்த வரீங்க? அது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அசம்பிளி கூட்டத்தொடருக்கு வர்றதுக்காக எம்எல்ஏக்கள் பார்த்தோன்னா பாவங்க கால் கடங்கு பஸ்ல நின்று வெயிட் பண்ணி நடந்தே வராங்க. ஸோ அதனால பார்த்தோன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு வர்றதால அவங்களுக்கு கார் இலவசம். இதெல்லாம் பார்க்கும்போது கேள்வி கொடுத்தா இல்ல. அதாவது ஆதவர்ஜன் ஆகிறார்ல, அவர் வீட்டுல எவ்வளவு கார் இருக்கு? பல கோடி மதிப்புல லக்ஸரி கார்லாம் பார்த்தோன்னா ஆதவர்ஜனா வீட்டுலாம் இருக்கு. இப்ப ஆதவர்ஜனா சாருக்கு அரசு சார்பு ஒரு காரா? ராஜ்மோகன் சார் எப்படியே என்கிட்ட வந்து காசே இல்லை பணமே இல்லைன்னாரு. இப்போ பார்த்தோன்னா சென்னையில பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் சொந்தமா வந்து வாங்கிட்டாப்புல. அவருக்கெல்லாம் கார்ல நடந்தா வராங்க. இல்ல முதல்ல டிவிகேல எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்தா நடந்து வராங்க. இதெல்லாம் ஒரு ஆஃபர்னு சொல்லி அள்ளி வீசி கொண்டாடிக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த கூட்டத்தொடர் பார்த்தோன்னா கை தட்டி முதல்வர் போடுறாங்க. ஆஹா என்ன மாதிரி வாரி வள்ளல் என்ன மாதிரி யார் விட்டு காசுங்க இதெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க? மக்களுக்கு அன்றாட பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது. தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஈபி கட்டணம் பார்த்தோம்னா உயர்ந்து போச்சுன்னு சொல்லி மக்களும் போராட்டம் பண்றாங்க, அழுகுறாங்க. அதை கொஞ்சம் யூனிட் கம்மி பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் விவசாய கடன் போராட்டம் பண்றாங்க, அவங்களோட கடன் வந்து நீங்க முழுமையா தள்ளுபடி பண்ணிருக்கலாம். இது போன்ற பல பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நீங்க செவிசாய்ச்சு நிதியை ஒதுக்கி இலவசத்தை பண்ண மாட்டீங்க. ஆனா பணத்திலே கொழுத்து போய் வாழக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வந்து வாரி வழங்குறீங்க. கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள்? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்குமா இதுக்கு வந்து ஃபயர் விட்னு பார்த்தோன்னா அசம்பிளில வந்து பார்த்தோன்னா குதிச்சுக்கிறாங்க. இதை தொட்டு எவனா தற்கொலை அணிகள் வந்து வாய் தந்த கேள்வி கேட்கறான்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க, வாய் முன்னிக்கிறான். டே தற்கொலைகளா, இதெல்லாம் உங்க வீட்டு பணம் தான்டா, நம்மளோட மக்கள் பணம் தான்டா, எவன் வீட்டு சொத்தை எவன்டா சாப்பிட்ற மாதிரி தான்டா இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் ஒரு திட்டம்னு சொல்லி இதுக்கு ஒரு ஃபயர் விடுற மாதிரி வந்து ஒரு அசம்பிளி கூட்டத்தொடர் இல்ல டோட்டலா டைம் வேஸ்ட்டுங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. ஸோ அது போல வந்து சம்பவம் பண்ணி பார்த்தோன்னா இன்னைக்கு பொழுது தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி முதலமைச்சர் வந்து என்ன பேச மாட்டாருன்னு சொல்றாங்க. நான் பேசினா அவ்வளவுதாங்க வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடும்? இல்லைங்க இடைத்தேர்தல் வருது, நீங்க வேணா அதுல வேணா இன்னும் ஜெயிச்சுக்கங்க, நான் வர பேசி எனக்கு மீண்டும் அதுல ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சிட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி சார் ஒரு மாடலேஷனா பேசுறாரு. அதையும் தாண்டி மிரட்டுற தோணியில தவிர ஃபைல் எல்லாம் என் டேபிள்ல தான் இருக்கு, இப்ப நினைச்சனா ஓபன் பண்ணிடும் ஜாக்கிரத அப்படி மாதிரி மிரட்டுறாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு பேசுவாங்களா? அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆமா ஆமா, அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். போச்சுடா அப்படின்னு டிஎம்கே காரன் ஃபுல்லா தொடர் நட்டிங்க. அப்படியே இந்நேரம் ஒண்ணுக்கு போயிட்டு இருப்பானப்பா அப்படின்னு மாரி அணிகள் வேணா நினைப்பானுவன். சார் என்ன சார் இது சினிமா டைலாக்கா, பஞ்சு டைலாக்கா?
இன்னமும் நீங்க அந்த ஹீரோ கேரக்டர்லயே வாழுவீங்களோ? சார் நீங்க வந்து மக்கள் பணிக்காக வந்திருக்கீங்க, நீங்க ஒரு முதலமைச்சர், நீங்க வந்து எங்களுக்கான சேவகன். கொஞ்சம் நச்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. என்ன அது எதுவும் சினிமா தனமா? ஃபைல் எல்லாம் என் டேபிள்ல தான் இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சுக்க, அவ்வளவுதான். எப்போ ஓப்பன் பண்ணணுமோ எப்போ வேணா ஓப்பன் பண்ணணும். எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க? என்ன இதுக்கு நான் நல்ல நாள் பார்ப்பீங்களா? ஓப்பன் பண்ணதான் நீங்க ஓப்பன் பண்ண வேண்டியதானே? அப்ப என்ன அங்க ஒண்ணு ஒரு மண்ணு இல்லைன்னு தான் அர்த்தம் நினைக்கிறேன். எப்போ வேணா ஓப்பன் பண்ணுவேன், எப்போ ஓப்பன் பண்ணணும் அப்பதான் ஓப்பன் பண்ணுவேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்களும் வந்து ஊழலுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா? தப்பு நடந்திருக்குன்னா அப்ப ஓப்பன் பண்ண வேண்டியதானே? ஓப்பன் பண்றதுக்கு தில்லு திராணி தெம்பு இருக்கா? இதே பில்டப் பண்றீங்க. நாங்க வந்து பார்த்தோன்னா மக்கள் பணத்தை தொட்டனும் விட மாட்டோம், தொட போறேன்னு விட மாட்டோம். ஆனா நாங்க மட்டும் தொட்டு போனோம் பஞ்சு டைலாம் பேசுனீங்க. சார் நான் ஒரு சிம்பிளா ஒன்று கேட்கறேன், உங்களுக்கு எல்லாம் தில்லு திராணி வக்கு இருந்தா டிஎம்கே மேல கேஸை போட்டு உள்ள தள்ளுங்க சார். தில்லு இருக்கா சார்? தெம்பு இருக்கா சார்? சும்மா வாய் சொல்ல பஞ்சு டைலாக் பேசிட்டு போக கூடாது. எத்தனை நாளைக்கு? என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பொதுமக்களை பார்த்தா எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு மிரட்டல் தோணியில அப்படி மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் வந்து அணில் ஃபயர் விடலாம், சிஎம் சார் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஓலக்கதைகள் மாரி இருக்கு, சிரிப்பு போலீஸ் மாரி இருக்குது. தயவு செய்து ஆக்ஷன்னா களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. அதை விட்டு பஞ்சு டைலாக் பேசுறீங்க. இதே ஒரு படத்துல டைலாக் வரும், டேய் எவன் ஒருத்தன் வந்து நிறைய பேசுறனோ அவன் வந்து ஒன்னுத்துக்கு வந்து ஆகாதவன்டா, ஒன்னுத்துக்கு ஆகாதவன் பார்த்தனா வெறும் வாய் சொல்லி வந்து வட சுடுவான்டா அப்படின்னு சில டைலாக் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த டைலாக் தான் இப்ப நமக்கு வந்து ஞாபகம் வருது. தயவு செய்து பார்த்தோன்னா தப்பு நடந்தா ஓப்பன் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டு சும்மா நான் எடுக்க போறேன் எப்ப எடுப்பீங்க? 5 வருஷம் கழிச்சா அந்த எலெக்ஷன் போயிட்டு இதை வச்சு பில்டப் பண்ணி ஓட்ட வாங்கலாம்னு பிளான் பண்றீங்க. தினம் பார்த்தோன்னா சென்னையில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது சார். இந்த சென்னையில ஒரு கேங் அடிச்சு மாயுதுங்க, அப்படியே மக்கள் தெரிச்சு ஓடுறாங்க. இதே ஊபி உத்தரப்பிரதேசம் மாரி இருக்கு. இதுனா தமிழ்நாடா? அப்ப அந்த போலீஸ் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா எந்த வேலையும் செய்யாமங்கிறாங்க. என்னன்னா எங்க மேல இடத்துல எங்க அண்ணா மாத்திரம் தூங்கிக்கிறாரு, விஜய் சார் தூங்கிக்கிறாரு, அதனால நாங்களும் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நேத்து வர இதே வந்து கோவில்ல டான்ஸ் ஆடுறதுல வந்து சண்டை வந்து வெட்டிக்கிறானு. அப்ப வெட்டுறதுக்கான சூழல் எங்க இருந்து வருது? எங்க இருந்து கோபம் வருது? போதை கஞ்சா தலை விரிச்சு ஆடுது. இப்போ ஒரு அம்மா பார்த்தோன்னா செய்தியில மீடியால கிளிக்குது, 715 ஒயின் ஷாப் மூணுங்களே, என்னடா இங்க வந்து புதுசா ஒரு ஒயின் ஷாப் ஓபன் பண்றீங்கன்னு சொல்லி கிளிக்குது. அப்ப நான் வந்தா ஆட்சிக்கு வந்தா மாற்றத்தை கொடுத்துருவேன், போதை கஞ்சாவெல்லாம் ஒழிச்சிருவேன், ஒயின் ஷாப்லாம் மூடிடுவேன் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு பணியும் செய்யாம இன்னமும் நீ வந்து பில்டப் பண்ணிட்டு சினிமா மோகத்துல தன்னை ஒரு ஹீரோவை வந்து நினைச்சு வாழ்ந்துகிட்டு என்ன சார் கேவலமா இல்ல? ஒரு அசம்பிளில போயிட்டு சும்மா மிரட்டல் தரமா? என்ன சிஎம்னா என்ன 4 கொம்பு மனுஷங்குதா? சிஎம்னா நம்மள போன்ற மனிதர்கள் தானே, நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் தானே. நீங்க என்ன மான் கரைத்த சண்டை போட்டு கத்தி சண்டை போட்டு சும்மா வெட்டிட்டு ராஜாவா கிங்கா அப்படி போய் நின்ன ஒரு ஆளா நீங்க? அப்படின்னு இல்ல, இது ஜனநாயக நாடு தானே, மக்கள் ஆட்சி தானே. அப்ப தொடர்ந்து நீங்க இதே போல வந்து கேலி கூத்தம் கிண்டலும் பண்ணிருந்தீங்கன்னா வருகின்ற இடைத்தேர்தல பார்த்தோன்னா மக்கள் உங்களுக்கு சரியான ஆப்ப சொரு வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன் சொல்லனா தினம் செய்தி எடுத்து பாருங்க சார். நீங்க எதை நியூஸ் பாக்குறீங்கன்னு தெரியல, பாருங்க பிரச்சனை அந்த அளவுக்கு சந்தி சிரிக்குது. அப்ப அதுக்கான தீர்வை நோக்கி அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து வேலை செய்ய பாருங்க. இப்படியே வந்து ஓபி அடிச்சுட்டு மக்கள் பணத்துல வந்து சொகுசா வாழ்ந்துட்டு மக்கள் நாசமா போனா என்ன அப்படின்னு மாரி சினிமா முகத்துல வந்து வாழாதீங்க சார். தயவுசெய்து மாற்றம் சொல்லி சினிமாக்காரர்கிட்ட கொண்டு போய் ஆட்சியை கொடுத்துனாங்க. இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆட்கள்லாம் பார்த்து மிரண்டு பண்ணிக்கலாம். ஐயோ பார்த்து போய்யா என்னையா பண்ண போற 5 வருஷம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட பவுடர் சரத்கிறார்ல, அவரு முதல்வர் அப்படி புகழ்ந்து தள்ளாரு. என்ன மாதிரி புகழ் போறாரு? அதாவது போதை பொருள் யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரமா அவர் மேல வந்து கேஸ் போடலாம், அவர் வந்து கட்சி விட்டு நீக்கலாம். அதெல்லாம் நீக்கத்தை விட்டுட்டு அந்த போதை யூஸ் பண்ண ஒரு ஆளையை கொண்டு வந்து உட்கார வச்சுன்னு அசம்பிளில டேய் நீ விஜய் புகழ்ந்து தள்ளுற அப்படின்னு மாதிரி எழுதி கொடுத்து பேச வைக்கிறாங்க. அந்த கொடுமை அந்த காலக்கூத்து வந்து பாருங்களா. 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய் கண்ணுக்குள் நிலவாய் பகவதியாய் திருமலையாய் பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பரநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா. ஐயோ என்ன மாதிரி புகழ்ச்சி, வஞ்ச புகழ்ச்சி அதெல்லாம். என்னது இது? அது பார்த்தோன்னா நீங்க பேச ஆரம்பிச்சு தெரியா கர்நாடகாவில் தமிழர்களை வந்து 3 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த தமிழக அரசு என்ன கவன ஈர்ப்பு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, வாயை மூடி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
தமிழக முதல்வரை எவ்வளவு கேனத்தனமா எவ்வளவு கேலிய பார்த்தா அந்த முதலமைச்சர் ஒரு ஆணவ பேச்சு அறிக்கை போட்டிருக்காப்புல. இது கண்டித்து எவனும் டிவி எவனும் வந்து பயந்து பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரை இழிவுபடுத்துற விதமா ஒருத்தன் வந்து அறிக்கை போட்டிருக்கான் கர்நாடக முதலமைச்சர். இதை கண்டிச்சு எவனா பேசினாங்களா? அது கொஞ்சம் பாருங்களா. 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிடக்கூடாது, மீறி தலையிட்ட கொண்டு விடுவோம் அப்படின்னு மாதிரிதான் வந்து இருக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம். எங்கள் மாநிலத்தை எப்படி காப்பது என எங்களுக்கு தெரியும் என்பதை தமிழ்நாடு உணர வேண்டும். இப்படின்னு கர்நாடக அரசு, கர்நாடக சேர்ந்த முதல்வர் ஒரு வந்து மிரட்டல் விடும் தோணையில வந்து இப்படி ஒரு அறிக்கை விட்டுக்கிறாருன்னா, அப்ப இந்த தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு கர்நாடக முதல்வர் எப்படி பாக்குறாரு? இதை கண்டிச்சு அவனா பேசுறான பார்த்தா பேச மாட்டானுங்க. இன்னும் பார்த்தா விஜய் சார் போயிருந்துக்கிறாங்க, ரீல்ஸ்ல பிஸிக்கிறானோ அவனுங்க. அதுதான் அவனோட வாழ்க்கையே. அதுக்கப்புறம் பவுடர் சரத்து அப்படி இன்னொரு விஷயம் பேசுகிறாரு, அதையும் பார்த்துட்டே பேசுவோம். பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். மக்கா இருந்தது. அப்ப இதே வேலைதான் பார்த்தா நீங்க இருக்கீங்க, ரீல்ஸ் போட்டுனா விஜய் சார் புகழ்ந்துனா, அப்ப யாரும் மக்கள் பணி கேட்க வரல, மக்கள் சேவை கேட்க நீங்க கலத்த வேலையை பார்க்கல. தொடர்ந்து இதே வேலைதான், கவிதை எழுதி காசு கொடுத்து கவிதை எழுதி முதலமைச்சர் புகழ்ற மாரியே. அப்ப இதனால இவங்க வந்து ரீல்ஸ் சமூகத்துல வாடுறதுதான் தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா பல இடத்துல பல பிரச்சனை நடக்குது. தினம் தினம் செய்தி பாருங்க. அதாவது நம்ம ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம பேசணும் அப்படின்னு மட்டும் தயவு செய்து யோசிக்கிறீங்க. டிவி ஆன் பண்ணி பாருங்க, எல்லா நியூஸ்லயும் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்க விதமா கொலை எங்க பார்த்தாலும் வெட்டிடும் போது சாவறான். ஹிந்துஸ்தான் காலேஜ்ல அமுதனோட ஒரு பையனை கஞ்சா விற்கிற கேங்க போட்டு கொடுத்தாலும் வெட்டி சாகடிச்சானுவ. சென்னையில எங்க திருவெட்டூர்ல ஒரு பையன் கஞ்சா வித்து கேங்க போட்டு கொடுத்தாலும் அவனை வெட்டி வந்து கொல்றானுவ. அப்ப இது போல கஞ்சா தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கு. ஆனா நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா ஹாயா வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்னத்த சொல்றது, ஓட்டு போட்டு மக்கள் வந்து மாற்றம் சொல்லி விரும்பிய மாற்றம் எப்படி இருக்கு, 100 நாள் ஆச்சு அப்படின்றது பொதுமக்களுக்கு போயிட்டு மைக்கு நீட்டி கேள்வி கேட்டா காரி துப்புறான். எனக்கு அசிங்கமா இருக்கு. விஜய் சாரை என்னடா இப்படி பாரபட்சம் பார்க்காம காரி துப்புறீங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஆட்சி லட்சணம் பார்த்தோன்னா கேவலமா இருக்கு. இந்த 100 நாள் ஆட்சி விஜயோட இந்த திமிருத்தமான அந்த ஆணவத்தனமான பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.